ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். திஸ் இஸ் வெப்டா பாம்பே யுவரான் பின். நம்ம டேரெக்டாக நம்ம கண்டென்ட் கொள்ள போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை டங் தட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டென்ட் கொள்ள போகிறோம். இன்றைக்கான கண்டென்ட் வந்து என்னென்னா, எல்ஐகேயோட மூவி ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் வந்து நான் அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட ஸ்டோரி வந்து நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு ஆப் இருக்குது, இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த பர்டிகுலர் ஆப் வந்து எல்லாருக்கும் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரி. எப்படின்னா லைக் ஒரு லவ் ஸ்கோர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னாலும், பொண்ணு வந்து என்ன ஒரு விரும்புகிறேன்னாலும், ஒரு கையில் ஒரு ரிங் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரிங்கு ஒன்று கொடுத்துட்டு ஒரு செக் பண்ணுவாங்க. என்னென்னா லைக் 2 பேருமே செட் ஆகாமல் செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கோர் அப்டேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 80% இருந்ததுன்னா அது லவ், 60 to 65 ஃப்ரெண்ட்ஷிப், அண்ட் பிலோ 50 கீழே இருந்ததுன்னா லைக் இந்த டிவர்ஸ். அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்போடைய மெயின் இன்ஃபோ. அதுதான் அந்த கதையில் சொல்கிறாங்க. முக்கியமான கதைகள் என்னென்னா, 2040 வந்து இந்த படத்தை வீணாக வந்து கொண்டு போகிறாங்க. பிகாஸ் ஏஐ டெக்னாலஜி ரொம்ப டெவலப்பாக இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட பீக் லெவலில் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஃபோன் அடிக்ஷன் பீக் லெவலில் இருக்கும். ஸோ ஓப்பனிங்கே எப்படி இருக்குன்னா, படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்ஐகேயோட வாய்ஸ் மெயினாக வந்து செக் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஆட்களை சூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து எஸ்ஜே சூர்யா சார் வந்து ரிஜெக்ட் பண்ணுவார். அப்போது ஹீரோவோட வாய்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஆப்புக்கு வந்து மேட்ச் ஆகும். அவர் முக்கியமாக இந்த ஹாய் லோன்னு ஒன்று சொல்லுவார். ஐ மீன் லைக் அலோன்னு சொல்கிறப்பெல்லாம் ஹாய் லோன்னு ஒன்று மெயினாக சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் வந்து அந்த வேர்டுக்கு வந்து இவர் மெயினாக கொண்டு வருவார். நிறைய பேருக்கு இந்த ஆப் ரொம்ப பிடிச்சி போயிடும். நிறைய பேர் ரொம்ப அடிக்டடாகவும் இருப்பாங்க. ஸோ பர்டிகுலர் வந்து இந்த ஹீரோ என்ன பண்ணுவார்னா, இந்த ஆப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். ஒரு கட்டம் அந்த கம்பெனி விட்டு வெளில வர மாதிரி சுச்சுவேஷனும் வரும். ஸோ என்ன பண்ணுவார்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பசுமை ரிலேட்டடாக வந்து இவனுக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சீமான் வந்து மெயினாக ஹீரோவோட அப்பாவை ஆட் பண்ணிருப்பார். அப்புறம் நிறைய கேமியோஸ்லாம் நிறைய பேர் வந்துருப்பாங்க. இதுதான் வந்து கதை ஆக்சுவலி போகும். இந்த ஆப் இப்படி ஒழிச்சு கட்டுறாங்கன்னா இதோட மெயின் ஸ்டோரியே. பட் இருந்தாலும் என்னோடய ஒப்பீனியனை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு கேரக்டர்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங், பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங். பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5K ஆல்மோஸ்ட் 4 தான் கொடுப்பேன். பிகாஸ் ஏன்னா வந்து அவர் தான் வந்து அதிகமாக ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் ஒன்று இருக்கும். எப்படின்னா லைக் அவரை தங்கச்சி வந்து ஃபோன் அடிக்ஷனால் இறந்து போன அது ஒரு இன்சிடென்ட் காட்டுவாங்க. அவங்க அப்பா வந்து என்ன தான் அவங்கள தடுக்க ட்ரை பண்ணாலும் ஒரு கட்டம் அந்த ஃபோன் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பிரேக்கப் வந்து ஹீரோயினை காப்பாற்றி கடைசியில் வில்லனோட இந்த ஆப்பை டெமாலிஷ் பண்ணுறது ஏதோ ஒரு சவால். அந்த மாதிரி கிட்டத்தட்ட என்ன தான் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணாலும் நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப லேகாக இருந்தது. சீரியஸாகவே சொல்ல போனால் இந்த படத்தில் நிறைய லேக் இருக்குது. அதே மாதிரி எனக்கு நான் பார்த்த பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் எனக்கு உண்மையாகவே தெரியல. பிகாஸ் கன்சிக்யூட்டிவாக ஒரு பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஃபயர் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபயர் இல்லை. லவ்வுண்டே போட்டு ரொம்ப அறுத்துட்டாங்கன்னு தான் ஓப்பனாக சொல்லணும். ஹானஸ்ட் ரிப்ளை. அண்ட் ஹீரோயின் வந்து எப்படி காட்டியிருப்பாங்கன்னா லைக் இந்த ஃபோன் அடிக்ஷன் மெயினாக காட்டியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஃபோன் அடிக்டடாகவே இருக்காங்க. சுருக்கமாக சொல்ல போனால் லைக் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபோன் அடிக்ஷனாக இருந்தால் லைக் டே டு டே அப்டேட்ஸ் பண்ணுவாங்களே, இந்த புருஷன் பொண்டாட்டி அப்டேட் பண்ணுறது, நான் டெய்லியும் வந்து மூஞ்சை காட்டுறேன், இதை பண்ணுறேன், பல்ல வளர்க்குறேன், இதை பண்ணுறேன், அந்த மாதிரி ஹீரோயின் வந்து சும்மா டே டு டே அப்டேட்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டராக காட்டியிருப்பாங்க. அவங்க பேர் தீமா. ஸோ ஹீரோயினுடைய ரோல் வந்து இந்த படத்தில் அவ்வளோவா செட் ஆகலை. சத்தியமாக சொல்லணும்னா உண்மையாக படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சத்தியமாகவே வெறுப்பு தான் வருது. இந்த படம் எதுக்கு மெயினாக பார்க்குறோம்னு ஒரு ஆர்வமே இல்லாமல் இருந்தது. அண்ட் முக்கியமாக வந்து இன்னொரு யோகி பாபுடைய காமெடி வந்து இந்த படத்தில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் ரியாலிட்டி. நான் ஏன் சொல்கிறேன்னா, என்ன தான் வந்து தீபா பின்னாடியே யோகி பாபு சுற்றுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தாலும் பெருசாக அங்கங்கே என்னமோ அடி வாங்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பழைய இந்த மீம் டெம்ப்ளேட்ஸ் வந்து கொண்டு வருது இந்த படத்தில் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. சீரியஸ்லி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இந்த கதையில் பெருசாக லேக் ஊறப்பட்ட இடத்துல இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட என்னோடய ரேட்டிங் வந்து 3.75 அவுட் ஆஃப் 5 நான் கொடுப்பேன்.
பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி ஓரளவுக்கு என்னதான் ஸ்மூத்தாக கொண்டு போக ட்ரை பண்ணாலும் இந்த படத்தில் ஊறப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து சீமானோட ஆக்டிங் நான் சொல்லி ஆகணும். சீமான் வந்து லைக் எப்படின்னா ஃபோன் அடிக்டடாக இருக்கிற பீப்புள்ஸை வந்து பிடிச்சி அந்த அடிக்ஷன்லேருந்து வெளில கொண்டு வரது அவர் என்ன தான் முயற்சி பண்ணாலும் லைக் எப்படின்னா ஒரு சீன் ஒன்று இருக்குது. எப்படின்னா அவங்க பொண்ணு வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஃபோன் அடிக்டனால இறந்து போயிருப்பாங்க ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ அந்த ரிலேட்டட் வந்து பார்க்கும்போது அந்த இழப்புக்கு அப்புறம் மெயினாக அந்த பசுமை புரட்சி மெயினாக ஆர்கனைஸ் ஃபோன் பண்ண மாதிரியும் அதுலேருந்து ஹீரோ வந்து திருத்த ட்ரை பண்ணாலும் பட் இருந்தாலும் ஹீரோ வந்து கிட்டத்தட்ட லைக் என்ன சொல்கிறது, அவன் அடிக்ட் ஆனதுலேருந்து அவனை மீட்டு கொண்டு வருது. லைக் ஊறப்பட்ட சீன்ஸ் என்ன தான் ஒரு கராத்தே சீன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் சீமான் வந்து இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் ஏன்னா வந்து இந்த படம் நான் வந்து டீப்பாக பார்த்தேன், ஏதாவது ஒரு முக்கியத்துவமாக ஏதாவது கொண்டு வருவாருன்னு பார்த்தா எதுவுமே பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீமானோடைய ஆக்டிங் ரேட் வந்து நான் இந்த படத்துக்கு 5க்கு நான் 3 தான் கொடுப்பேன், ஹானஸ்ட் ரிப்ளை. அண்ட் நிறைய பேர் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கப்பிள்ஸ்லாம் இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க, நிறைய காமெடியன்ஸ் மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பெருசாக ஓட்டைகள் இருக்குது. முக்கியமாக வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு மெசேஜ் வந்து கொண்டு போகிறாங்க. எப்படின்னா லைக் இந்த லவ் வந்து ஒரு ஆப் மூலியமாக வந்து முடிவு பண்ணாது, ஒரு மனசு மூலியமாக அந்த முடிவு கொண்டு இல்லை மெயினாக கன்வே பண்ணுறாங்க. மெசேஜ் வந்து கன்வே பண்ணுறது நல்லா இருக்குது, ஸ்டோரியும் வைஸ் சூப்பர். பட் ஸ்க்ரீன் ப்ளே தான் சொல்லப்பிட்டாங்க, அதுதான் ரியாலிட்டி. இதில் பாசிட்டிவ் சைட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எஸ்ஜே சூர்யா சொன்னேன். எஸ்ஜே சூர்யா வந்து நிறைய நம்ம படத்தில் பார்த்துருப்போம். எப்படின்னா லைக் இந்த வில்லன் வந்து அவர் தான் கரெக்டான ஆள், அவரை தாண்டி யாருமே இல்லாத மாதிரி ஒரு எஸ்ஜே சூர்யா நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சார். ஏன்னா லைக் எஸ்ஜே சூர்யானாலே ஒரு ஃபைட் சீன் இருக்கும், வெறித்தனமாக ஒரு கம்பேக் இருக்கும். அந்த மாதிரி மோஸ்ட்லி நான் பார்த்த எஸ்ஜே சூர்யா அந்த படத்தில் இல்லை. அவருக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் ஒன்று இருக்கும். எப்படின்னா லைக் அவங்க ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணுற மாதிரி, இவர் வந்து அதுலேருந்து ஏமாந்து போய் அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து க்ரியேட் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு போர்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இருந்தாலும் வந்து தே ட்ரை டு கன்வே சம்திங், பட் இட் ஜஸ்ட் நாட் ஒர்க் அவுட், தட்ஸ் த ரியாலிட்டி. அண்ட் முக்கியமாக வந்து அவருடைய அந்த ஓஜி டான்ஸ் ஒன்று இருக்கும், அந்த டெம்ப்ளேட் உண்மையாக சொல்கிறேன் வேறு லெவலில் வைப்பில் இருந்தது. தேட்டரில் பார்த்த எனக்கும் சரி, என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. சீரியஸாகவே இந்த படம் வந்து உண்மையாகவே நல்லா அந்த சீன் உண்மையாக வைப்பாக இருந்தது. அண்ட் முக்கியமாக வந்து அவர் வந்து ரோபோட்ஸோட வாழ்கிற மாதிரி, ரோபோட்ஸோட பேசுகிற மாதிரிலாம் மெயினாக சீன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. இது என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. நிறையா லாஜிக்லாம் இருக்குது இந்த படத்தில், லாஜிக்கல் எரர் மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்த படத்தில், அதுதான் ரியாலிட்டி. அண்ட் முக்கியமாக வந்து நெகட்டிவ் சைட்ஸ் என்னன்னா இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சாங் இருக்கும், இந்த தீமா தீமா, அதுக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. எப்படின்னா லைக் வந்து ஹீரோயின் வந்து எல்ஐகேயோட வாய்ஸ் வந்து கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு வந்து தீமா தீமான்னு பாட்டு போடுறானுங்க, அது ஒன்றுமே புரியல. பார்த்த ஆடியன்ஸ்க்கு டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிட்டானுங்க. தேட்டரில் பார்க்கும்போது கும்பல் மீடியமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு லைக் சில பேர் தூங்கிட்டானுங்க, அதுதான் உண்மையாக நடந்தது. கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த படம் பெருசாக இல்லை. ஆனால் ஓப்பனாக சொல்ல போனால் ஸ்டோரி இஸ் ஓகே, பட் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு 10க்கு நான் 7.5 தான் கொடுப்பேன். பிகாஸ் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நான் 5க்கு 3 கொடுத்தேன். அண்ட் செகண்ட் ஹாஃப்க்கு கிட்டத்தட்ட லைக் 5க்கு 4.5, சாரி ஃபஸ்ட் ஹாஃப்க்கு வந்து நான் 5க்கு நான் 4 கொடுப்பேன். அண்ட் செகண்ட் ஹாஃப்க்கு வந்து நான் 5க்கு 3.5 கொடுப்பேன். அதுதான் சேர்த்து நான் 7.5 அவுட் ஆஃப் 10 நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் இஸ் குட், ஹீரோயின் ஆக்டிங் வந்து பெருசாக இல்லை. அண்ட் வில்லன் இஸ் ஓகே, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே இஸ் அபவ் ஆவரேஜ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி ஒரு வாட்டி பார்க்கலாம். அண்ட் இந்த படம் வந்து எதுக்குன்னா
ஜென்சி பசங்களுக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு வந்து சத்தியமாக அந்த படம் செட் ஆகாது. உண்மையாக வெறுத்துருவாங்க. பெரியவங்கலாம் இந்த படம் பார்த்தா சத்தியமாக வெறுத்துருவாங்க. பேருக்கு தான் வந்து சும்மா அந்த டிவியில் வந்து சொல்கிற மாதிரி படம் நல்லாயிருக்கு அப்படி தான் சொன்னாலும், ஹானஸ்ட் ரிப்ளை இந்த படம் பெரியவங்களுக்கு செட் ஆகுது. ஒன்லி ஜென்சி பசங்களுக்கு எப்படி செட் ஆகும். அண்ட் ஃப்யூச்சர் நோக்கி பார்க்குற ஆடியன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, இந்த படம் அவங்களுக்கு மேபி சூட் ஆகும். ஸோ அவ்வளோதான் மக்களே. அடுத்த மூவி ரிவ்யூ இருந்தால் நம்ம மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாய்.